ஞானசம்பந்தரும் அப்பரும் தமது அடியார்களோடு பல திருத்தலங்களுக்கு சென்று அங்கே வீற்றருளி இருக்கும் இறைவனை பாடி வந்தனர். அப்படி ஒரு நாள் திருமறைக்காடு தளத்திற்கு சென்ற பொழுது அத்தல கதவுகள் வேதங்களால் பூசிக்கப் பெற்று திருக்காப்பிடப்பட்டு திறக்கப்படாமல் மக்கள் வேறு பக்கத்தில் வாயில் அமைத்து வழிபட்டு வருதலை கண்ட ஞானசம்பந்தர் வேதவனப் பெருமானை உரிய வாயில் வழியே சென்று வழிபட வேண்டும் என்று எண்ணி அப்பரை பார்த்து, இக்கதவுகள் திறக்கத் தாங்கள் திருப்பதிகம் பாடியருளுக் என வேண்டினார். அப்பர் பண்ணினேர் மொழியாள் எனத் தொடங்கி திருப்பதிகம் பாட, அப்பதிகத்தின் இனிமையில் உருகி இறைவன் பதிகத்தின் நிறைவு வரை கேட்டு ரசித்து திருக்கதவுகள் திறக்குமாறு செய்தருளினார். இருவரும் ஆலயம் சென்று மறைக்காட்டு மணாளனை போற்றி பாடி திரும்பினர். அப்பர் ஞானசம்பந்தரை நோக்கி, இப்போது தாங்கள் திருக்கதவுகள் அடைக்கப் பாட வேண்டுமென வேண்டினார். ஞானசம்பந்தர் சதுரம் மறை எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடினார். முதற் பாடலிலேயே கதவு அடைத்துக் கொண்டது.